கைஸ் வணக்கம். நான் தான் உங்கள் நிமலன். அதாவது டுடே எபிசோட் 1 எதுக்காக தான் வந்து நான் உங்கள் நிமலன் அப்படின்னு ஒரு சீரீஸ் மாதிரிலாம் எதுக்கு இது ஆரம்பிச்சிருக்கதான் வந்து கம்யூனிட்டி அவேர்னஸ்க்காக இது ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்லாம் வரும். இது கொண்டு ஃபர்ஸ்ட் டாபிக் மும்மரமாக மலேசியாவிலையும் சரி இந்தியாவிலையும் சரி மும்மரமாக போயிட்டுருக்கு வந்து அரசியல். அதாவது நம்ம அரசியல். ஏன் நம்ம அரசியல் சொல்கிறேன்னா, அரசியல் இங்கே நடந்தாலும் சரி வெளியில் நடந்தாலும் சரி நம்மளை தான் அட்டாக் பண்ணும், நம்மளை தான் இன்டைரக்டாகவும் டைரெக்டாகவும் தாக்கப்படுது. அதாவது டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் தாக்கப்படும். ஓகேயா? இப்போ வந்து நான் சொல்கிறேன், இந்திய அரசியலும் தேச அரசியலும் வேறு வேறு. அங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் டீம் எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி இங்கேயும் மூவ் ஆகாது. அங்கே நடந்து இங்கே நடக்காது. நடக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் ரெண்டுமே ஒரே இது கிடையாது. இது வேறு அது வேறு நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் டு விஜய் சார் சிஎம் ஆகிட்டார். இவருனால வந்து நிறைய பேர்த்துக்கு அரசியல் தெரியும் இருக்கு. அரசியல் வந்து சாக்கடைன்னு சொல்லுவாங்க. சாக்கடை இருந்தால் தான் நாடு சுத்தமாக இருக்கணும். அந்த சாக்கடையில் இறங்கி வேலை பார்க்குறவங்க தான் உண்மையான சுத்தமான ஆள்னு சொல்லுவாங்க. இஃப் ஐ நோ ஐம் சாரி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுதான், நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்து இல்லை, என்ஜிஓவும் சார்ந்து இல்லை. நான் என்னை தனிப்பட்ட முறையில் நான் பேசுகிறது தப்பாக இருந்தால் ஐம் சாரி, என் கொம்மனில் போடுங்க, இது தப்பு அப்படின்னு நான் திருத்திக்கிறேன். அடுத்த இதுலேருந்து மாற்றிக்கிறேன். ஓகே, செகண்ட் ஆஃப் என்ன தான் வந்து முக்கியமாக நம்மளுக்கு தெரிய வேண்டியது முதல்ல வந்து எல்லாத்துக்கும் மெயினாக தெரிய வேண்டியது அடுவான் என்ன வந்து அலி டேவன் உண்டாங்க நெகிரி. இவங்க யார் தான் வந்து நம்ம ஸ்டேட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சு ஸ்டேட்டு பார்லிமெண்ட்டில் போய் உட்காந்துருப்பாங்க. அது ஸ்டேட் பார்லிமெண்ட்னா ஸ்டேட் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. அதில் போய் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து இங்கே உள்ள இது, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஸ்டேட்டுக்கு ஏற்றது லேண்டு விஷயம், இல்லாட்டி இங்கே உள்ள பந்துவானு, இங்கேயும் பந்துவான் கிடைக்கும், இது மெயின்லேயும் பந்துவான் கிடைக்கும். ஸ்டேட்டில் இருக்க பந்துவானு, அப்புறம் வாட்டர் சப்ளாயி, இந்த இஷ்யூஸ்லாம் வந்து இங்கே உள்ளது. இப்போ வந்து எம்பி மெம்பர்ஸ் தான் சேம் லைக் இது. ஆனால் வந்து 222 தான். இப்போ 222 கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்குது. அந்த கான்ஸ்டிடியூஷனில் வந்து ஒரு ஸ்டேட்லேயும் இத்தனை கான்ஸ்டிடியூஷன் எடுத்து எம்பியாக உட்கார வச்சுருப்பாங்க. அவங்க தான் வந்து மினிஸ்டர்ஸாக வருது. இப்போ பார்லிமெண்ட்டில் இப்போ நம்ம நாட்டுக்கே தேவையான ஒரு விஷயத்தை பற்றி அவங்க பேசுவாங்க பார்லிமெண்ட்டில். நம்ம மாநிலத்துக்கு தேவையை பற்றிலாம் வந்து ஸ்டேட் இதில் பேசுவாங்க. ஸ்டேட் இது வந்து லைஃப்லாம் இல்லை, நான் இதுக்கும் பார்க்கல, ஜொகூர் பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன், தெரில. ஆனால் நடக்கும். ஆனால் வந்து நான் லைஃப் எங்கே நடக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததும் இல்லை. ஆனால் இது பார்லிமெண்ட் வந்து லைஃப் நடக்கும், டெய்லி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஆர்டிஎம் பார்லிமெண்ட்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணாங்க, லைஃப் ஓடும், டைமிங் இருக்குது, இந்த டைமிங் ஓடும், இதெல்லாம் இருப்பாங்க, யார் வந்திருக்காங்க, அன்றைக்கி என்ன நடந்துச்சு, ஃபுல்லாக அது வந்து ரெக்கார்ட் ஆகும், இதாகும். ஓகே, இது மெயினாக இது ரெண்டு பற்றி தான் சொல்கிறதுக்கு வந்திருந்தேன். முக்கியமாக உங்கள் ஏரியா எம்பி யார், உங்கள் ஏரியா அடுவான் யார், அடுன் யாருன்னு நீங்கள் இது தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா ஏன் இது தெரியணும்னா, திடீர்னு வந்து எலெக்ஷன் நடக்குது, யாராச்சும் வந்து கேட்டாங்க உங்ககிட்ட, உங்கள் ஏரியா இது, யார் நிற்கிறா, எது நிற்கிறா, நீங்கள் இது டைரெக்டாக வந்து இந்த கட்சிக்கு நான் போட்டேன், இந்த கட்சிக்கு போட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு என்ன நன்மை இருக்குது, அதெல்லாம் தெரில. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஜொகூர் ஸ்டேட் எலெக்ஷன் நெக்ஸ்ட் இயர் நடக்க போகுது. இப்போயே வந்து நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரச்சாரம்ல, ஃப்ரீ பீஸ் கொடுக்குறது, இதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வாங்கி வச்சிங்க. உங்கள் மனசுக்கு யாருக்கு ஓட்டு போட்டால் நம்ம மாநிலம் நல்லாயிருக்கும், இல்லை நம்ம நாடு நல்லாயிருக்கும், நம்ம இது எப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க.
நான் தான் சொல்கிறேன், யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, யாரையும் இது பண்ணல. யோசிச்சு நம்ம இவன் கேட்டான், அவன் இது பண்ணான், இவன் இது பண்ணான்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ட்ரஸ்டான ஆளு கூட சொல்கிறத கேட்காதீங்க. நீங்களே யோசித்து உங்களோட முடிவை நீங்கள் ஒரு ஓட்டில் போடுங்க. நான் அதுதான் சொல்கிறேன். ஓகே, அரசியல் வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் தெரிஞ்சாகணும். ஏன்னா வந்து எங்கேயோ நடக்கிற ஒரு போர், எங்கேயோ நடக்குது போர். அந்த போரில் வந்து நம்மளுக்கும் தான் பாதிப்பாகுது. ஏன் பாதிப்பாகுதுன்னா பெட்ரோல் விலை ஏறுது. பெட்ரோல் விலை ஏறுது, ஓட்ட பில்லு ஏறும், அப்புறம் தண்ணி இது ஓட்ட பில்லு ஏறும். ஏன்னா வந்து பெட்ரோல் மீது யூஸ் ஆகுது. கரண்ட் பில்லும் ஏறும், கரண்ட் பில்லும் பெட்ரோலும் யூஸ் ஆகுது. இப்போ பெட்ரோல் வந்து டிமாண்டில் இருக்குது, விலை ஏறுது. இந்த போர் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, இன்னும் முடியல. இந்த போர் முடிகிற வரைக்கும் வந்து இந்த மாதிரி பெட்ரோல் இஷ்யூஸ்லாம் நடந்துக்கிட்டே, பெட்ரோலில் ஏறிக்கிட்டே தான் இருக்கும்போது நம்மளுக்கும் இன்றைக்கு பாதிப்பு ஏற்பட தான் போகுது. இதுவும் ஒரு பொலிட்டிக்ஸ் தான், ஜியோ பொலிட்டிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் நிறைய உளறியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. நான் ஏதாச்சும் தவறுதலாக சொல்லிட்டானோ, இல்லை நீ இப்படி சொல்லியிருக்கலாம், இல்லை அப்படி சொல்லியிருக்கலாம்னு சொன்னால் கமெண்டில் போடுங்க. நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன், அடுத்த வாட்டி திருத்திக்கிறேன். என்ன இது மாற்றிக்கலாம் வந்து நெக்ஸ்ட் டாபிக் நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த டாபிக் வந்து என்னன்னு எனக்கு தெரியல. கமெண்டில் போடுங்க. அதாவது நம்ம சமுதாயத்துக்கு இது தெரிஞ்சாகணும், இதாகணும், கம்யூனிட்டி இது நான் யூடியூப்பில் போடுறேன். ரீச் ஆகுனா நல்லது, நான் ஒரு நன்மைக்காக தான் செய்கிறேன். ரீச் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை, நான் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். பார்த்து இதுக்கப்புறம் புதுசாக வந்து பார்க்குறீங்க, இல்லை தெரிஞ்சுக்க பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த சேனலில் இது ஒன்றும் இல்லை, விலாக்ஸும் வரும். ஆனால் விலாக்ஸு இப்போதைக்கு நிலைமைக்கு நான் விலாக்ஸ் போடுறது இருக்காது. இந்த மாதிரி நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன். எப்போ விலாக்ஸு போடுறோமே எனக்கு கண்டென்ட் இருக்குதோ அப்போ விலாக்ஸ் போடுவேன். அது மட்டும் இல்லை, இந்த ஆர்என்டி விஷயம், இந்த விஷயம்லாம் வந்து நான் ஜெமினி கிட்ட தான் கேட்டு இது பண்ணுறேன். இஃப் ஐம் ராங், சே ஐம் ராங், நான் சாரி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.